எல்லாருக்கும் வணக்கம். என்ன ரீசெண்டாக கூலி படத்தோட FDFS ரிவ்யூவில் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு ரிவ்யூ கொடுத்தது நான் தான். கூலி படம் அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நல்லா ரீச் இருக்குது. 400 கோடி ப்ளஸ் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுக்கு நான் எதுவும் குறை சொல்லலை. ஏன்னா அது ஏன் போயிருக்கு அப்படின்னா வேறு யாருக்காகவும் இல்லை, ஒன்லி ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. மற்றபடி யாருக்காகவும் கிடையாது. அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட டேரக்டர், கூலி படத்தோட டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு மேலே இருக்கிற மிஸ்டேக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கதை சுத்தமாக கிடையாது அவர்கிட்ட. இதை வந்து எல்லாருமே சொன்ன விஷயம், ஓகேவா? காமன் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்ன விஷயம், கூலி படத்தில் கதையே கிடையாது. ஆனால் சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நெல்சன் எடுத்த ஜெயிலரில் மட்டும் பெரிய கதை இருந்தது. ஆனால் கதை இருந்தது. அதாவது எப்படிப்பட்ட கதை இருந்தது அப்படின்னா, நம்ம மனசில் ஒட்டுற அளவுக்கு, அந்த ஒரு சீனும் ஒட்டுற அளவுக்கு, எமோஷனலி ஒட்டுற அளவுக்கு நல்ல ஒரு கதை இருந்தது. அப்பா புள்ள சென்டிமெண்ட் கதைன்னு ஒரு தெளிவாக அவர் வந்து ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிச்சு. இது வந்து அப்பா புள்ள சென்டிமெண்ட் கதையாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை வந்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துன்னு போக முடியுமோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துன்னு போயிட்டு மாஸ் சீன்ஸ்லாம் கீர் 1 2 3rd கீர் அப்படின்னு போட்டு போயினே இருந்தார் நெல்சனு. அந்த மாதிரி எடுத்துன்னு லாஸ்ட்டில் ஃபைனல் கீர் 5th கீரோ போட்டு தலைவருக்கு மாஸ் சீனாக கொடுத்து அப்புறம் அதை அப்படியே இறங்கி ஒரு எமோஷனலாக முடிச்சு நல்லபடியாக முடிச்சு வச்சார் நெல்சனு. அதனால தான் படத்துலேருந்து வெளியே வரும்போது யாருக்குமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க மனசு வரல. ரெண்டாவது வந்து அந்த மாஸ் சீன், கூஸ்பம்ப் சீன் அந்த மாதிரி ஒரிஜினலாக இருந்ததுனால நம்மளுக்கு அதை பார்த்த உடனே ஈவன் விஜய் ஃபேன்ஸே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு வெளியில் வந்து கூஸ்பம்ஸோட தான் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஆனால் லோகேஷ் அவர்கள் கூலியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கதையே கிடையாமல் படத்தை வந்து எப்படி வந்து ஓட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. எப்படி ஓட்டலாம் மீன்ஸ் ஜெயிலரை மைண்டில் வச்சுக்கின்னு, ரஜினியோட படத்தை தீ அந்த படத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கின்னு இதை வச்சு மாஸ் சீன்ஸை மட்டுமே உருவாக்கி ஃபைட் ஆக்ஷனை மட்டுமே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது லோகேஷ், வெரி சாரி. ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போலாம் ஆடியன்ஸ் நிறைய பேர் எல்லாம் புத்திசாலியாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஆடியன்ஸு மக்கு அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம், இந்த மாதிரி சீன்ஸை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிலாம் ஓட்ட முடியாது. ஏன்னா படம்னா மினிமம் நீங்கள் ஒரு நல்ல கதை இருந்தால் தான் படமே எடுக்கணும். ஏன்னா நீங்கள் போய் எல்லாருமே பேசிக்கிறீங்களா, ஹீரோ கிட்ட போய் கதை சொல்கிறேன், ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொல்கிறேன்னு, அப்படின்னா கதையை தான் சொன்னீங்க, அதை சொல்லுங்க முதல்ல எங்ககிட்ட. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கல. ஸ்டார்டிங்லேருந்து தலைவரோட என்ட்ரி சீனு, அப்புறம் இந்த 50 years ஆஃப் ரஜினி, அது மட்டும் தான் கூஸ்பம்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் படத்தில் வந்து என்ட்ரி முதற்கொண்டு எல்லாமே டல்லாக தான் இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப்லேயாச்சும் ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக்காக கொடுத்துருக்கணும். அதாவது ஃப்ளாஷ்பேக் மீன்ஸ் சும்மா ஆங்கிளை வச்சு தலைவரை காட்டுறது கிடையாது. ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் ரீசனபுளாக ஒரு கதையோட எடுத்துருந்துடணும். அதுக்கு தான் நாங்கள்லாம் வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது. நீங்கள் தலைவர் மட்டும் தான் நல்லா காட்டி படம் எடுப்பேன் அப்படின்னா நான் கூட தான் எடுப்பேன். நான் கூட தான் சொல்லுவேன், எல்லா கேமராமேன்ஸும் சொல்லிட்டு, நீ இப்படி வச்சுக்கோ, இங்கே ஒரு ஆங்கிள் வச்சுக்கோ, ஏஐ போட்டுக்கோ, ஏஐ போட்டு தலைவர் பயங்கரமாக போடு, வந்து வரும்போது அணிவுறுது, நீ ஒரு நல்ல மியூசிக்கை போடு, படத்தை செதற விட்றோம் அப்படின்னு சொல்லி நான் கூட தான் சொல்லுவேன். அது உங்கள் வேலையே கிடையாது. லோகேஷன் அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? LCUலாம் எவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. லியோவில் கூட நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் கூலி பார்க்கும்போது எனக்கு லியோ கூட பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து லியோவில் கூட நான் சொல்கிற ரீசன் ஏகப்பட்ட மெசேஜ் இருந்தது. போதை பகத்தை தளபதி கொளுத்துவார், அது ஒரு ரீசன் இருந்தது. தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஃபைட்டில் வந்து சேஸ் பண்ணுற சீன் அது சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. சரி, அது மெசேஜுக்கே வருவான், சீன் கூட நான் போகல, மெசேஜ் மட்டும் நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த போதை பகத்தை கொளுத்துது, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அப்புறம் வந்து அந்த மூட நம்பிக்கை எதிரான படம், இந்த மாதிரி வந்து மெசேஜ்லேயே ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து பாஸ்டெல்லாம் வந்து மறந்து நல்லவனா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி இதில் எதுவுமே மெசேஜே கிடையாது. கூலிங்களை காப்பாற்ற சொல்கிறீங்க, அது நல்ல மெசேஜ் தான். அதை வந்து டெவலப் பண்ணி ஒரு அந்த கூலிங்களுக்கு என்ன ஆச்சு அதை பற்றி மட்டுமே நீங்கள் ஒரு நல்ல கதையாக இருந்தாலே வந்து படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரி எடுக்காமல் இங்கே பாதி அங்கே பாதி சொல்லிட்டு படத்தை போட்டு குழப்பி விட்டீங்க. எங்களுக்கு படமே புரியலங்க. ஆக்சுவலாக இதுதான் உண்மை, படமே புரியல. அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கூலி படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து தலைவரோட ஸ்டைலு, தலைவரோட ஃப்ளாஷ்பேக், ஏஐ போர்ஷன், இதை தவிர நீங்கள் படத்தில் என்னடா கதை பார்த்தீங்க அதை அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு பேஜ் எழுதுங்க போதும். அப்போ நான் ஒத்துக்கிறேன் படத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு. ஏன்னா எழுத முடியாது, உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். படத்தில் வந்து ஒன்றும் புரிஞ்சிருக்காது. அதனால் லோகேஷ் வந்து நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெல்சன் வந்து அந்த மாதிரி கிளைமேக்ஸில் சிகரெட் தூக்கி போகிற மாதிரி ஒரு மாஸ் சீன் வச்சு 3 பேர் டம் அடிக்கிற மாதிரி மாஸ் சீன் வைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அதுக்கான ரீசனை வந்து முன்னாடியே படத்தில் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி
பொறுமையாக அவர் வந்து கியர் அப் பண்ணி அந்த சீனுக்கு உண்டான வெயிட்டேஜை படத்தில் கொடுத்துட்டாரு. அதனால அந்த சீன் பார்க்கறதுக்கு கூஸ் பம்ப்ஸாக வெயிட்டாக மாசாக இருந்தது, அடிச்சிக்க முடியாது அப்படின்னு இருந்தது தலைவரை. ஆனால் நீங்கள் இந்த 3 பேர் டம் அடிக்கிற மாதிரி உபேந்திரா, ஆமீர் கான், தலைவர்லாம் டம் அடிக்கிற சீன் பார்த்தா எதுக்கு அது அடிக்கிறாங்க, தேவையான சீன் மாதிரி இருந்தது. அதாவது வந்து ஒரு ரீசனே இல்லாமல் வந்தது அந்த சீன். ரீசனே இல்லாத சீனுக்கு நீங்கள் மாஸ் சீன் பொறுத்தும் போது அது வந்து கிரிஞ்சி அப்படின்ற மாதிரி இடம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆமீர் கான்லாம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த நம்பர் இருக்குது. அவ்வளோ பெரிய ஹீரோ அவரை கூப்பிட்டு வச்சு பிடியில் வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன சிரிப்பு தான் வருது அதை நினச்சா. அதில் எங்கே மாசை நீங்கள் பார்த்தீங்க எனக்கு தெரியல. ஒரு காமெடியாக எடுத்தீங்களா அந்த படத்தை, எப்படி சொல்லுவோம் போகலாம். உங்களை தான் கேட்குறேன் லோகேஷ். ஏன்னா ஃபுல் மிஸ்டேக் இந்த படத்தை கூலியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மிஸ்டேக்கே வந்து லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான்.